ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நம்ம மாத பலன்களாகப்பட்ட இந்த ஆவணி மாத பலன்களை சொல்ல போறோம். இந்த ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாதம் நம்ம குறிக்கும் போது அந்த சூரியனுடைய நகர்வை பொறுத்துதான் இந்த மாத பலன்களாகப்பட்ட அந்த தமிழ் மாதம் நம்ம குறிக்கிறோம். இந்த மாதத்துல 17ஆம் தேதி அந்த சூரியன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய அந்த சூரியனின் தன்மைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து கடக ராசியில குரு உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள், இது என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இதுல முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அப்போ இந்த மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, எந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும், எதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு பாக்கிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் தனுசு ராசி என்பர்கள். இந்த தனுசு ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு தெய்வ பலத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கையில அதிகப்படியாக ஒரு நம்பிக்கை சார்ந்த சில விஷயங்கள மோதிரம் போடுறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த அவர்களினுடைய ராசிக்கு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மோதிரத்தை போடுறது, இந்த மாதிரியாக நம்பிக்கை சார்ந்த சில விஷயங்களை அதிகப்படியாக டிராவல் பண்ணக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். அதே மாதிரி தெய்வ பலமும் இவர்களுக்கிட்ட அதிகப்படியாக இருக்கும். 1-2 தெய்வங்கள்லாம் இல்ல, வீட்டுல பாத்தீங்கன்னா தெய்வ படம் அதிகப்படியா வச்சிருப்பாங்க. முருகன், வாராகி, பெருமாள், சிவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டிவோட்டி அப்படின்னா நம்ம தனுசு ராசி என்பர்கள் தான். அதே மாதிரி சித்தர்கள், குருமார்கள், இவர்களினுடைய படம் எல்லாம் அடுக்கடுக்கா இருக்கும். இவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்க, தனுசு ராசி என்பர்களினுடைய வீட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கலெக்ஷன்ஸே அந்த தெய்வ படத்தை வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த தெய்வத்தின் மேல அதிகப்படியாக ஒரு நம்பிக்கை வாய்ந்தவர்கள். இவர்களுக்கு இந்த மாதம் அப்படின்ற பார்க்கும்போது வேலை இழப்புகள்ல இருந்து ஒரு சீரான ஒரு நிலைமைக்கு வரப்போறாங்க. நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் கடந்த ஒரு 2 வருடங்களாக இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுல இருந்தெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரப்போகுது. இந்த மாதத்துல வரக்கூடிய அந்த நிரந்தர வாய்ப்புகள்னால உங்களுடைய அடுத்த ஒரு 10 இயர்ஸுக்கு அதிகப்படியான ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது மட்டுமே குறியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். சில பேருக்கு தொழில் வாய்ப்புகள், வேலையை விட்டுட்டு நான் தொழில் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தொழில் வாய்ப்புகளும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமண தடைகள் இருந்துட்டு இருந்தது கடந்த ஒரு 10 வருடங்களாக. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 96, 91, 92 இந்த மாதிரியான இயர்ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் தேடும் போது வரன் கிடைக்காம, அதனால அந்த வரன் தேடக்கூடிய முயற்சியவே கைவிட்டுட்டு நமக்கெல்லாம் நம்ம கல்யாணம் ஆகாது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல அதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டான ஒரு பார்ட்னர்ஸும் முறையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட உயர்வை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு கூட அதுல இருந்தெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. அந்த ஹெல்த் இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கும். வேலைக்கு ரெகுலரா போக முடியாம, ஏதோ என்னுடைய உயரதிகாரியா இருக்க போய் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு மேடம், ஏதோ ஒரு சம்பளமும் வந்துட்டு இருக்குது, இவர் இல்லைன்னா நான் ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுருவேன் அப்படின்னு அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. இந்த தனுசு ராசியில பிறந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு நீண்ட காலமாக இருந்த திருமண தடைகள் விலக போகுது. நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையே அமையாது, நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்காது, குடும்பம் இருக்காது, நமக்குன்னு யாருமே இல்லை, நம்ம தனிமரமா விடப்பட்டுட்டோம், இன்னுமே நமக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்த நபர்களுக்கு கூட இப்போ திருமண பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு
தொழில் வாய்ப்புகள், பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அதிகப்படியான தொழில் வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு மாதம். ஏதாவது ஒரு பொட்டிக் வைக்கிறது, ஒரு பிரைடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அழகு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொழிலா பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயினரா இருந்து செயல்படுறது, ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் பண்றது, இப்படி இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இந்த மாதம் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுல எல்லாம் நீங்க முக்கியமா முடிவெடுத்து அதுல சில இடத்துல நீங்க தைரியமா செயல்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்க போகுது. இந்த நேரத்துல இந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது முழுமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 3 நட்சத்திர அன்பர்களுக்குமே இந்த அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது இந்த மாதத்துல முழுமையாக கிடைக்கும். ஏன்னா இந்த மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில சப்போர்ட் அப்படின்றது முழுமையா இருக்க போகுது. அதனால அரசாங்க தேர்வுகள் யார் யாரெல்லாம் எழுதியிருக்கிறீங்களோ, போன வருஷம் எழுதுனேன், பாஸ் ஆயிட்டேன், ஆனா எனக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் வரல அப்படின்னு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதத்துல உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது 100% கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த இடத்துல புதிய வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, ஒரு நீண்ட நாள் கனவாக தனுசு ராசி என்பர்கள் கார் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் 2 வீலர்லயே போயிட்டு இருந்தோம், இப்ப நம்ம ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் அந்த சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கும் சொத்துக்களை வாங்குவதற்கும் உண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இந்த நேரத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளிநாட்டுல சுற்றுலா போறதுக்கு உண்டான ஒரு நேரம். சின்னதா ஒரு மலேசியா சின்ன ட்ரிப், ஒரு 10 நாள் ட்ரிப், அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா, யாருமே போகாத இடத்த பார்த்து நம்ம போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு ஒரு ட்ரீம்ஸ் எல்லாம் நீங்க இந்த இடத்துல நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். இந்த காலகட்டம் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க புதிதாக வீடு கட்டுறதுக்கு உண்டான வாஸ்து அமைப்புகள் பார்க்கணும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பிரசன்னம் மூலமாக, சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், இந்த மாதிரியான பிரசன்னங்கள் மூலமாக உங்களுக்கு தீர்வுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. நன்றி, வணக்கம்.